இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்து அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேல் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள். யோசுவாவின் காலம் அது. யோர்தானை கடந்து எரிகோவை தகர்த்து, ஏன் ஆயுப்பட்டணத்தில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டாலும் மீண்டுமா அதையும் உடைத்தெறிந்து எல்லாவற்றையும் பிடித்து சுதந்திர கானானை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல கிபியோனியர் என்கிற ஒரு கூட்டம் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அவங்க வேறு வேஷம் தரித்து கந்தலான உடை, பழுதாய் போன பாதரட்சைகள், பூத்து போன அப்பங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து யோசுவாவுக்கு முன்பாக நிற்கிறாங்க. வெகு தூரத்திலிருந்து வரோம், எங்களுடைய சூழ்நிலை இப்படிலாம் நிறைய காரியங்களை செய்து ஒரு இரக்கம் உண்டாகும்படியாய் அப்படியே யோசுவாவை இறங்கியிருந்தாரு. அவங்க இஸ்ரேல் ஜனங்களும் அவளோடு உடன்படிக்கை பண்ணிருந்தாங்க. அவங்க கொண்டு வந்த பதார்த்தங்களை அதை வாங்கிக் கொள்றாங்க. ஆனா ஆண்டவருக்கு இது பிரியமில்லாமல் போய்விடுகிறது. ஏன் பார்க்கும் பொழுது இறங்கி விடுகிறார்கள். சில இடத்துல நாமும் ஏமாந்து விடுகிறோம். இறக்கப்பட வேண்டியதுதான். இரக்க குணம் உண்டு, இரக்க குணம் தேவை. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொல்வதும் தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரிடம் கேட்காமல் செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன? ஆண்டவர் இதை வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, இங்கு சேரலாமா, சேரக்கூடாதா, செய்யலாமா, உடன்படிக்கை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா விசாரிக்க வேண்டும். இங்கு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேளாமல், ஆண்டவரே இப்படி கூட்டம் வந்திருக்கிறாங்களே, இவங்க யாரு, இவங்களோட உடன்படிக்கை பண்ணலாமான்னு யோசுவா கேட்டால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருப்பார்கள். உங்களை வஞ்சிக்கும்படியா, ஏமாற்றும்படியா வந்திருக்கிறார்கள், இவர்கள் நடிக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் யோசுவா அதை செய்யவில்லை. பின்புதான் தெரிய வருகிறது, ஐயோ நாம் ஏமாந்து விட்டோமே, வஞ்சிக்கப்பட்டு விட்டோமே. அநேகருக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பாதை அல்லது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதை பார்க்க முடிகிறது அல்லவா? ஏன் பின்பு ஏமாந்த பிறகு புலம்புகிறோம், நான் நம்பி ஏமாந்துட்டேன, அல்லது எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி புலம்புறீங்களா? இன்றிலிருந்து ஒரு முடிவெடுங்க. எதுனாலும் கொஞ்சம் டைம் கொடுங்க. எடுத்தோன்னே டக்குன்னு முடிவெடுக்காதங்க. ஆண்டவர் சமூகத்துல வச்சு, ஆண்டவரே இவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க நாங்க உடன்படிக்கை பண்ணலாமா, இவங்களை நாங்க ஏற்றுக்கொள்ளலாமா, அல்லது அங்க நாங்க போகலாமா கேட்டீங்கன்னா ஆண்டவர் தெளிவா நடத்துவார். ஒரு அருமையான கர்த்தருக்கு பயந்த குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பக்கத்து வீட்டுல ஒரு புதிதாக குடியிருக்கும்படியா ஒரு குடும்பம் வருகிறது. கணவன் மனைவி 2 பேர் தான், பிள்ளைகள் இல்லை. அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், வந்து பக்கத்துல இவங்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவை அறிந்து பாடல்கள் பாடி ஆண்டவருக்கு பிரியமா இருந்தது பார்த்து அவங்களும் வந்துட்டு, பரவாயில்ல உங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, வரும்போதெல்லாம் பிரைஸ்லான்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பழக ஆரம்பிச்சாங்க. அவங்க எதை செஞ்சாலும் இதை நீங்களும் சாப்பிடணும், நாங்க செஞ்சோன்னு சொல்லும் போது, சரி சிஸ்டர்ன்னு சொல்லும் போது இந்த பிரதர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். ஏமா அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க கொடுக்கறாங்க, நம்மளையும் சாப்பிட சொல்ல கட்டாயப்படுத்துறாங்க, எனக்கு இது ஏதோ ஒரு மாதிரி இருக்குதா, நம்ம எதுக்கும் ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், கணவனும் மனைவி ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் நடத்தலின்படி அவங்க எது கொடுத்தாலும் வாங்கி அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டாம். அந்த ஹலோ நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கிறோம், அதோடு வைத்துக் கொள்ளுங்கள், மிகவும் நெருங்கி பழக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படைந்தார்கள். இவர்கள் எதுலையுமே அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணதுனால அந்த பக்கத்துல புதிதாக வாடகைக்கு வந்தவங்களும் இவங்களை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அடுத்து பக்கத்துல இருக்க வீட்டோடு பழக ஆரம்பிச்சாங்க. ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஆயிட்டாங்க. அவங்க சமைச்சது எங்க கொடுப்பாங்க, இங்க சமைச்சதான் கொடுப்பாங்க, சிலர் சேர்ந்து போய் சாப்பிடுவாங்க. இப்படி நல்லா பழகிட்டாங்க. சில மாதங்கள் போச்சுது. ஒரு நாள் அந்த புதிதாக வாடகைக்கு வந்தவங்க இந்த பக்கத்து வீட்டுல உள்ளவங்கிட்ட போயிட்டு, நாங்க எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பத்தினருடைய கல்யாணம் நாங்க போனோம், இப்போ எனக்கு வந்து ஒரு செயின் தான் இருக்கு, கூட ஒரு இதுக்கு போனா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன், அப்படி மொட்டையா போய் அப்படி நிக்கிறது, நீங்க வேணா உங்களுடைய நகை அது ஒரு செயின் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லதா, நான் போயிட்டு திருப்பி வந்து அடுத்த நாளே கலத்தி கொடுத்துறதா உங்களுக்கு. நான் அது பண்ணும்போது இவங்க தான் நல்லா பழகிட்டாங்களே, ஒண்ணு வராங்க, சாப்பிடுறாங்க, நம்மளும் போறோம் அப்படின்னதும், அதுல என்ன இருக்குது, இது போட்டுட்டு திருப்பி கொடுத்துட போறீங்க, கூட கொஞ்சம் நகை போட்டுனா நல்லா தானே இருக்குன்னு சொல்லி ஒன்னு கேட்டதுக்கு 2 தூக்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்க போட்டுட்டு போனாங்க. போட்டுட்டு போயிட்டு அடுத்த நாள் வருவாங்க, வந்து கொடுத்துருவாங்கன்னா அவங்க திருப்பி வரவே இல்லை.
வீட்டையும் காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. நைட்டா திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு தெரியவே இல்லை. பின்பு உட்கார்ந்து புலம்புறாங்க. பிறகு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட். இது தேவையா? எந்த ஒரு காரியங்கள் ஆனாலும் சரி, நம்ம அவசரப்பட்டு உடன்படிக்கை பண்ணுவோமானால், அவசரப்பட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் முடிவு எடுப்போமானால் நமக்கு பிரச்சனை. முதலாவது உள்ள குடும்பம் பாருங்க, ஆண்டவர்ட்ட கேட்கும்போது அழகா நடத்தினார். இங்க யோசுவா கர்த்தரிடம் கேட்டிருப்பார் என்று சொன்னால், இந்த கிபியோனியர் அந்த ஜனங்களினால், அந்த தலைவர்களால், மூப்பர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். நாமும் அப்படித்தானே சில நேரம் மாட்டிக்கொள்கிறோம். இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஏதாவது ஒரு புதுசா ஒரு ப்ரப்போசல், ஒரு அப்பீல், ஒரு காரியம் வருதா, நான் என்ன செய்யணும், இது ஓகே தானா, உங்களுடைய நடத்தல் இருக்கான்னு கேட்டு பாருங்களேன். நாங்க இதை செய்யலாமான்னு கேட்டு பாருங்க. பல வழிகள்ல ஆண்டவர் அழகா நம்மோடு பேசுவார், நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், கையை பிடிச்சு நடத்துவேன்னு சொல்றாரு. தன்னுடைய பிள்ளைகள் ஏமாந்து போவதற்கு, வஞ்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒருபோது விரும்பவே மாட்டார். நாம் தான் அதற்கு காரணமாய் மாறிவிடுகிறோம். அந்த சூழ்நிலைக்கு போகாதபடி அப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாக்க, தப்புவிக்க, ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையில் போய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் அப்படிப்பட்ட பாதிப்பு வராதபடி கிருபை கொடுக்க ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க. உடைய சமூகத்துல நாங்க வரோம் பாண்டு. யோசுவா அவனை சேர்ந்தவர்கள் எல்லாம் கிபியோனியர்களிடம் வஞ்சிக்கப்படுகிறார்களப்பா. உம்முடைய வாக்கை கேளாமல், உடைய வார்த்தையை கேட்காமல், உம்மிடத்தில் விசாரிக்காததினாலே அங்கே ஏமாற்றப்படுகிறார்கள். நாங்களும் அநேக நேரத்தில் ஏமாந்து விடுகிறோம், நம்பி விடுகிறோம். சூழலை பார்த்து அப்படியே இது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி அல்ல, நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து எதை பார்த்தாலும் சரி, உண்மை முதலாவதாக பார்த்து அதற்கு பின்பு முடிவெடுக்கக்கூடிய கிருபைகள் எங்களுக்கு கொடுப்பீராக. ஏமாற்றத்தின் பாதையில் கடந்து போற பிள்ளைகள் இனி ஏமாறாதபடி, வஞ்சிக்கப்படாதபடி, பொருளை இழந்திருக்கலாம், பொருட்களை, உடைமைகளை, சொத்துக்களை, வேலைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த நாள்ல கொடுங்க. தைரியப்படுத்துங்க, வலதுகையை பிடிச்சு நடத்துங்க, துணை நெல்லுங்க, குழப்பங்களை எடுத்து போடுங்க. துதிகனமை மேலாமுக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடப்போம். எந்த ஒரு காரியங்களாலும் அவருடைய சமூகத்தில் போய் விசாரிப்போம். நிச்சயமாகவே நேர்வழியில் கர்த்தர் நம்மை நடத்துவார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டே, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டே, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீர். ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீர். அப்பா நன்றி, நன்றி. அப்பா நன்றி, நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா.